ராகத்துல வந்துச்சு ஐயா. எப்படி கோவப்படாதீங்க, உட்காருங்க. எப்படி வரும் ஐயா? உட்காருங்க, கோவப்படாதீங்க. நீ உட்கார் சாமி, உட்கார் ஐயா. அவங்க மற்ற நாட்டு மன்னர்கள் அனைவரும் இந்த கடுகு உரியாடக்கூடிய கடுகு வந்ததை கண்டு நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பது எப்படி என்று அறிவுபூர்வமாக சிந்திக்க என்ன முன்வருவார்கள். நீ வந்து பேரரசரு, அவனுக்கு தெரியாது, அவன் சின்ன பையன். நீ கோவப்படாதீங்க, உட்காரு. முட்டாம் விதியில படத்துல சொல்லுவாங்க ஐயா. ஒரு ராகத்துல சொல்லிட்டேன், நீங்க அதே பூச்சி அனுப்பிங்க. எல்லாம் வேகத்துல வரவிடாடா கண்ணா. போடா வேகமா வந்தீர்கள். ஆமா, வாழ்க மன்னா என்று மனமாற வாழ்த்தினீர்கள். மாலை எனக்கு போடுறது நானும் யாராவது தான் தலை கொடுன்னு நினைக்கிறேன்னு தெரியல. இல்லையாஜிமா, தவறு நினைக்காத. உனக்கு தான் அனுப்பி நான் மாலை போடுவேன். ஆனா இன்னைக்கு இந்த மாலை எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. போடும் நேரத்தில் உங்களுக்கு சந்தேகம்? என்ன சந்தேகம்? உன்னை போல நாட்டில் நல்ல நிறைய பேர் இருக்கிறான். ஆவாதுங்க ஏஜிமா, ஏன்னா பாம்பு வச்சிருந்து இந்த மாலை உனக்கு போட்டு நீ ரெண்டா தீசி போட்டினா பாரு எவ்வளவு தெளிவா பேசிட்டேன் பத்தியா. பாம்பு வச்சு ரெண்டா தீசி போட்டினா இந்த நாடு யார் பார்க்க முடியும்? அதுதான் ஆளுகிறாங்க, அதுதான் ஆளுகிறாங்க. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? பணம் தானே நாங்க வாங்கிக்க போறோம், அதுதான் கஷ்டப்படுறீங்க. நாங்க காவலாளி, நாங்க போயிட்டோட என் குடும்பத்தை நீ காப்பாத்துவேன். நீ போயிட்டு இந்த நாடு யார் பார்க்க முடியும்? ஓ, என் மீது ஒரு கரிசனம். அதனால இந்த பாம்பு இல்லைன்னு சொல்லி நாங்க போட்டோம். சோதனை செய்து மாநில பாம்பு சோதனை செய்து போடலாம் ஐயா. அதுக்குள்ள கோவப்படுறீங்க. சரி சரி, ஆத்திரம் அறிவிக்க சத்திரம் என்று சொல்லுவாங்க. மூத்திரம் உடம்புக்கு சத்து எங்க போறது நேரம் காலத்தாமதத்திற்கு காரணத்தை சொல்லு. மனைவி சந்திக்கிறேன். ஐயோ மனைவி பார்க்க